ஓம் சக்தி நேரலையில் மகா ஷோ கேட்ட கேள்வி மகாவராகி டிவியில் தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி வழிபட்டால் நல்லதாக ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால் தினமுமே வராகியம்மா வழிபடலாம், தினமுமே தெய்வ சக்தி வழிபடலாம். ஏன் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி மட்டும் வழிபடணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு நாளுடைய திதிகள் 15 கொடுத்துருக்காங்க இல்லையா, வளர்பிறை தேய்பிறைன்னு. அமாவாசையிலேருந்து வருகின்ற 5வது நாள், அமாவாசையில் வருகின்ற பௌர்ணமியிலேருந்து வருகின்ற 5வது நாள், இந்த மாதிரி ஒவ்வொரு திதி வளர்கின்ற நேரத்தில், சந்திரனுடைய வளர்ச்சி வளர்கின்ற நேரத்தில் பூமியிலையும் அந்த ஈர்ப்பு சக்திகளும் கதிரியக்கத்திலும் பல மாறுபாடுகள் நினைக்கும். அதனால தான் அஷ்டமத்து சனி சொல்கிறது, சந்திராஷ்டிரமன்றது சொல்கிறதெல்லாம் இதுதான். அஷ்டமி நவமின்றதெல்லாம் பிரச்சனைகள் சொல்கிறது அதுதான். 4 சதுர்த்தி 4ஆம் நாளில் ஏதாவது ஒரு செயலை செய்தான்னா பின்னமாகும்னே சொல்லுவாங்க. அதனால தான் சங்கடகர சதுர்த்தின்னு அந்த விநாயகர், விக்ன விநாயகர், அந்த செய்கின்ற தொழில் பின்னமாகக்கூடாது, அந்த செயல் தடைப்படக்கூடாதுன்னு தான் சங்கடகர சதுர்த்தி விநாயகருடைய வழிபாடு. அமாவாசையிலிருந்து வருகின்ற 15 திதி, பௌர்ணமியிலிருந்து வருகின்ற 15 திதி, அந்த ஒவ்வொரு வளர்பிறைக்கும் ஒரு தாத்பரியம் உண்டு, ஒவ்வொரு தேய்பிறைக்கும் ஒரு தாத்பரியம் உண்டு. பூமியினுடைய கதிரியக்கத்திற்கும் பூமியில் இருக்கின்ற மனிதர்களுடைய உடலில் இருக்கின்ற கதிரியக்கத்துக்கும் வானவலத்து பிரபஞ்சத்தில் கதிரியக்கத்து தொடர்பு உண்டு. பெரும்பாலும் பார்த்தோன்னா பிராணிகளுக்கு கூட அந்த தொடர்பு உண்டு. சில வீட்டில் செல்லப்பிராணிகள் வளர்த்தா தெரியும். அந்த செல்லப்பிராணிகள் நேற்றுக்கு அந்த பால் வச்சது குடிக்கவே இல்லை அப்படின்னும் போது வேலை செய்கிற அம்மா கேட்குறாங்க, திங்கக்கிழமையாக சில நாய்கள் திங்கக்கிழமை விளக்கு எதுவுமே சாப்பிடாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பால் குடிச்சிட்டு உடனே போய் அருகம்புல்ல நுனியை மேய்ஞ்சிட்டு வாமிட் பண்ண ஆரம்பிச்சது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ப்ரீடர் நாகில் தெருநாய் தான், ரொம்ப அழகாக இருக்கும், பைரவர், கருப்பாக அப்படியே அதாவது பொம்மை கடையிலனா கொழுப்பு மேலே வைக்கிற நாய் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அமாவாசையான சாப்பிடவே சாப்பிடாது. யார் வீட்டில் வளர்த்தாங்க, என் தம்பி ஃப்ரெண்டு, ஆனால் எங்கள் வீட்டில் உட்காரும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அமாவாசை முடித்த ஒரு தண்ணி கூட குடிக்காது அந்த நாய். நீங்கள் நம்பினா நம்ப மாட்டீங்க, ஏகாதசியில் அந்த நாய் இறந்தது. என் தம்பி பின்னாடி போகும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனிக்கலை, ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டது. ஏகாதசியில் இறந்துட்டு அடுத்த நாள் அதுக்கு துவாதசியில் அன்னைக்கு எல்லா பசங்களும் சேர்ந்து போய் பரீர் கிரவுண்டில் போயிட்டு அதுக்கு தகனம் பண்ணாங்க. அது கொடுப்பின பாருங்கள், அது அமாவாசையில் விரதம் இருந்தது. அதுக்கான அமைப்பு நான் கண்ணால் தானே, அந்த காலத்தில் நான் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஜேபி ஸ்ட்ரீட்டுன்னு வெஸ்மாம்பலத்தில் நான் இருந்தேன். இதை நான் கண்கூடாக பார்த்தேன். பசுமாடு கூட அது மாதிரி தான், சில நாட்கள் என்ன உணவு கொடுத்தாலும் சாப்பிடாது. நம்மளுக்கு தேய்பிறை வளர்பிறை திதிகள் நான் எப்படி நம்ம கேலண்டரில் பார்த்து உணர்ந்துக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய உணர்வுகள் பகுத்தறிவு குணம். ஆனால் பகுத்தறிவுன்ற பேரில் நாத்திகவாதி பேசுகிறோம். பிரபஞ்சத்துக்கும் நமக்கு சக்தி இணைகின்ற தன்மை நமக்கு குறைவுபட்டது. ஆனால் பிராணிகள் அப்படி கிடையாது. பிரபஞ்சத்திலிருந்து பிறந்தோன்றதை உணர்ந்து அதோடு இயற்கையாக வாழறதுனால அந்த பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் கூட அந்த பிராணிகளுக்கும் அந்த திதிகளுக்குடைய தாத்பரியம் அவங்களுக்கு அறியாமல் உடல் ரீதியாக அது தெரியும், இந்த ஒரு அமைப்பு. அதால தான் திதிகளுக்கான முக்கியத்துவம். அப்படி பார்க்கும்போது பஞ்சமி என்று சொன்னாலே 5, அந்த பஞ்சமுக விளக்கு. பஞ்சமி என்றாலே பெண் தெய்வத்தினுடைய ஆற்றல். பஞ்சமி அன்றைக்கு 5ன்றது அஸ்ட்ராலஜிக்கலாக க்யூர் அண்ட் சக்ஸஸ். அப்போது 5ஆம் நாள் என்று சொல்லும் போதே வெற்றி தெரிகின்ற நாட்கள், பூர்வ புண்ணியத்தை குறிக்கின்ற நாட்கள், பெண் தெய்வ சக்தியுடைய நாட்கள். பஞ்சமி என்று சொல்லும் பொழுது சப்த மாதர்களில் பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி என்ற தாய் 5வதாக இடம்பெற்றிருக்கிற ஆதிபராசக்தி ஒவ்வொரு அம்சமாக வெளியில் வராங்க. அப்போ 5வதாக வந்த தாய் யார் என்று சொன்னால் வராகி. அதால் பஞ்சமி அன்று வராகி தாயை நாம் வழிபடுகின்ற போது, தேய்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும் வளர்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், நம்ம வழிபடுகின்ற நேரத்தில் அந்த திதிகள் போது அந்த வானுலகத்திலேருந்து பிரபஞ்ச சக்தியிலிருந்து வருகின்ற தெய்வீக சக்தியினுடைய ஆற்றல் ரொம்ப அதிகம்.
அதிகமாக இருக்கும். நேர்மறை ஆற்றல், தெய்வீக ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பஞ்சமி அன்றைக்கு நாமும் வழிபடுகின்ற போது இணைகின்றது, ப்ளஸ்ஸும் கூடும்போது நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். வளர்பிறை பஞ்சமியில் நம்ம என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ, நம்ம என்னது நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வளர்ந்து கொண்டே வரும். தேய்பிறையில் நம்ம என்ன பிரச்சனைகள் தேய்ந்து போகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தேய்ந்து போகும். இது எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த திதியில் வழிபடுகின்ற தன்மை. அந்த வகையில் பஞ்சமி தேய்பிறை வழிபாடு, பஞ்சமி வளர்பிறை வழிபாடு, வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி வழிபாடுன்றது வானுலகத்தில் வருகின்ற ஆகர்ஷண சக்தி, தெய்வீக சக்தி, ஆதிபராசக்தியினுடைய 5வது அவதாரமாக இருக்கின்ற சப்தமாதருடைய வராகி அன்னையினுடைய தெய்வீக ஈர்ப்பலைகள் அதிகமாக இருக்கின்றதுனால தான் வளர்பிறை பஞ்சமியிலும் தேய்பிறை பஞ்சமியிலும் நாம் வழிபடுகின்றோம்.